நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா ரீடிங் த பைபிள் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஹியரிங் த வாய்ஸ் கஷ்டமா இருக்கு. இப்போ படிச்சுட்டேன் நின்றாத, இதை படிச்சுட்டு அடி என்னோட கனெக்ட் ஆகுங்கிற. நீ சும்மா காலண்டர்ல வசனத்தை படிச்சுட்டே ஓட்டிடலாம்னு நினைக்கிறியா? படி, இதுல ஸ்டார்ட் பண்ணு. என்கிட்ட வந்து நின்று பைபிள் நீங்க ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு படிச்சா ரெண்டாவது வசனத்தை தாண்ட முடியாது. அந்த வசனம் உள்ள என்னமோ செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா, நீ பைபிள் ஆரம்பிச்சு கத்தரை பிடிச்சிட்ட, பைபிளை கீழே போட்டுரு. அந்த வார்த்தை தான் உனக்கு. நிறைய பேருக்கு யாரோட கனெக்ஷன் கிடையாது, ஆண்டவரோட கனெக்ஷன் கிடையாது, புக்கோட தான் கனெக்ஷன். பைபிளோட கனெக்ட் ஆகுறது ஓகே, அதை தாண்டி அவரோட கனெக்ட் ஆயிரு. ஆபிரகாம்கிட்ட கத்தர் பேசினாராம், மோசேட்ட கத்தர் பேசினாராம். இது கத்தர் தான் அவங்க நம்பி இருக்காங்க. ஆனா ஆபிரகாம் அது யாருடைய வேர்டாவே பிலீவ் பண்றாரு, காட்ஸ் வேர்டாவே பிலீவ் பண்றாரு. இன்னைக்கு நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா ரீடிங் த பைபிள் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஹியரிங் த வாய்ஸ் கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரிஜினல் டிசைன் எதுதானா அவர் சத்தத்தை கேட்கறது தான். இது வந்து ரெஃபரன்ஸ். அதனாலதான் இயேசு சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும். உதாரணத்துக்கு சென்னை போலாம் நீங்க கிளம்புறீங்கன்னு வைங்க, போயிட்டே இருக்கிறீங்க, பச்சை கலர்ல ஒரு பெரிய போர்டு சென்னைன்னு போட்டுருக்குது. உடனே அப்பா சென்னை வந்துட்டோம் அப்படிங்களா? கீழே என்னன்னு போட்டுருக்கு, 200 கிலோமீட்டர் போட்டு, சென்னைக்கு 200 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. இயேசு என்ன சொல்றானா, படிச்சுட்டேன் நின்றாத, இதை படிச்சுட்டு அடி என்னோட கனெக்ட் ஆகுங்கிற. நீ சும்மா காலண்டர்ல வசனத்தை படிச்சுட்டே ஓட்டிடலாம்னு நினைக்கிறியா? டெய்லி ஒரு 5 வசனம், ஒரு நீதிமொழிகள், ஒரு சங்கீதத்தை படிச்சுட்டே ஓட்டிடலாம்னு இருக்கியா? படி, இதுல ஸ்டார்ட் பண்ணு. என்கிட்ட வந்து நின்று பைபிள்ல ஆரம்பி. ஆனா உன்னுடைய ஃபினிஷிங் யாரா இருக்கணும்னா நானா இருக்கணும். இதுக்குள்ள வந்து நீ என்னோட கனெக்ட் ஆயிரேன். இன்னைக்கு நான் பேசுற வார்த்தையை கேட்டுறேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்குன்னு தெரியல. பைபிள் நீங்க ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு படிச்சா ரெண்டாவது வசனத்தை தாண்ட முடியாது. அந்த வசனம் உள்ள என்னமோ செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா, நீ பைபிள் ஆரம்பிச்சு கத்தரை பிடிச்சிட்ட, பைபிளை கீழே போட்டுரு. அந்த வார்த்தை தான் உனக்கு. உனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை கிடைச்சிருச்சு, கிளம்பிரு. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். He has sent a word.